உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான மருத்துவம். அன்றாடம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியின் மூலம் பார்த்து பழகி வருகின்றோம். அந்த வகையிலே இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். சோலனம் ட்ரிலோபேட்டம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது தூதுவளை. இந்த தூதுவளை கீரையை சுத்திகரித்து முட்கள் நீக்கி ஒரு பிடி அளவு எடுத்து நெய்யிட்டு வதக்கி அதை கடைந்தோ அல்லது துவையலாகவோ அன்றாடம் ஒரு வேளை நாம் சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே நெஞ்சகச் சளியை உடைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக, கபக்கட்டை கரைக்கக்கூடிய ஒன்றாக இந்த தூதுவளை விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் மூளைக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக, ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக தூதுவளை விளங்குகிறது. இது ஒரு கல்ப மருந்தாக இருந்து நமக்கு ஆயுளை அதிகரிக்க செய்யக்கூடியதாகவும் திகழ்கிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, எக்லிப்டா பிரஸ்டேட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கரிசலாங்கண்ணி. குறிப்பாக மஞ்சள் கரிசாலை என்பது பொன்னாங்கானீர் என்று சொல்லுவது வழக்கம். அதை அன்றாடம் உண்ணுகின்ற நிலையிலே உடல் பொன்போல் ஆகும் என்பதனாலே அப்படி சொல்லியிருக்கிறார்கள். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நாம் அடிக்கடி உண்ணுகின்ற பொழுது அது ஒரு டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே உடலிலே தேங்கி இருக்கின்ற நீரை வெளித்தள்ளுவது மட்டுமல்லாமல் உடல் பருமனை குறைக்கக்கூடிய ஒன்றாகவும் அது திகழ்கிறது. இந்த மைஸ்தீனியா கிராவிஸ் என்று சொல்லக்கூடிய கண்ணை பற்றிய, குறிப்பாக இமைகளை பற்றிய நோயை அது நீக்கக்கூடிய ஒரு நல்மருந்தாகவும் மூளைக்கு பலம் தரக்கூடியதாகவும் இந்த மஞ்சள் கரிசாலை விளங்குகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, காய்ச்சல் என்று வருகின்ற பொழுது சில நேரங்களிலே நெறி கட்டுவது போல ஆங்காங்கு வீக்கங்கள் ஏற்படுவது உண்டு. லிம்போடிமா என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். எப்பொழுது காய்ச்சல் வருகிறதோ அப்பொழுது அங்கே ஒரு எச்சரிக்கையாக இந்த வீக்கம் ஏற்படுவது வழக்கம். அதை நெறிக்கட்டி என்று சொல்லுவார்கள். லிம்ஸ் நோட்ஸ் என்று கூட ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். அப்படிப்பட்ட நேரத்திலே குளிர் காய்ச்சலோடு வலியும் மிகுதியாக இருக்கும். அந்த நிலையிலே கழச்சிக்காய், த ஃபீவர் நட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுவது, சிசல்பீனியா பண்டுகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, வஜ்ர பீஜம் என்று வடமொழி பெயரை இது பெற்றிருக்கிறது. இதனோடு பிப்பர் நைக்ரம் என்று சொல்லக்கூடிய மிளகு ஒரு ஆன்டிடோட், பெப்பர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது. இது காய்ச்சலை தணிக்கக்கூடியது, குறிப்பாக குளிர் காய்ச்சலை போக்கக்கூடியது. டாக்ஸின் என்று சொல்லக்கூடிய எவ்வித நச்சையும் வெளித்தள்ளக்கூடிய வல்லமை உடையதாக இந்த மிளகு விளங்குகிறது. இதனோடு அசஅஃபைட்டிடா என்று சொல்லக்கூடிய பெருங்காயம் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. வீக்கத்தை கரைக்க வல்லது, வாயுவை வெளித்தள்ளக்கூடியதாகவும் நுண்கிருமிகளை இது வெளித்தள்ளக்கூடியதாகவும் விளங்குகிறது. இந்த கழச்சிக்காய், மிளகு, பெருங்காயம் கொண்டு ஒரு மருத்துவத்தை எப்படி செய்வது, எப்படி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம இன்னைக்கு கழச்சிக்காயை பயன்படுத்தி குளிர்காய்ச்சல், நிணநீர் சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், அழற்சி, தொற்று மற்றும் நிணநீர் தேக்கத்தால் கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கம், பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து இப்போ தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கழச்சிக்காய் பொடி, மிளகு, பெருங்காயம், தேன். கழச்சிக்காயை நம்ம நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய ஓடை நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய இந்த பருப்பை மறுபடியும் வெயிலில் காய வச்சு இடித்து அரைச்சோம்னா இந்த மாதிரி பவுடராக நமக்கு கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி பவுடர் தயார் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கழச்சி பவுடர் நம்ம 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்ராக்சிமேட்டாக நம்ம 10 கிராம் அளவுக்கு கழச்சி பவுடர், 4 கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். தோராயமாக 4 கிராம் அளவுக்கு மிளகு.
1 கிராம் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒன்று அரைச்சிடணும். பொடியாக இருந்ததுன்னா கழச்சி பொடி 10 கிராம் அளவு, மிளகு பொடி 4 கிராம், பெருங்காயம் 1 கிராம், இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கழச்சிக்காய் சூரணம் நம்ம இந்த மாதிரி முதலே தயார் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம 1 மாதம் கூட வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். 400லிருந்து 500 மில்லிகிராம் அளவுக்கு காலை மாலைன்னு 2 வேளை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம தினமும் 2 வேளை சாப்பிடலாம். இதோட நம்ம இப்போ தேன் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது அதிக அளவு கசப்பாக இருக்கிறதுனால நம்ம தேன் சேர்த்து சாப்பிடலாம், அல்லது மோரோட கூட எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் தேனுக்கு பதில் மோரில் சேர்த்து இந்த மருந்தை சாப்பிடலாம். நம்மளோட லிம்ஃப் கிளான்ஸில் இன்ஃப்ளமேஷனோ அல்லது இன்ஃபெக்ஷனோ ஏற்படும் பொழுது அதிகப்படியான வலி ஏற்படும், நெறிக்கட்டிகள் உண்டாகும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு காய்ச்சலும் இருக்கும், குறிப்பாக குளிர்காய்ச்சல் ஏற்படும். அது தவிர லிம்ஃபோட ஓட்டத்தில் ஏதாவது தடை ஏற்பட்டதுன்னா அங்கே லிம்ஃப் தேங்கி நமக்கு வீக்கம் ஏற்படும். அந்த வீக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முறையற்ற மாதவிடாயை சீர் செய்யக்கூடிய மருந்தாகவும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இரகுலர் பீரியட்ஸ் இருக்கிற பெண்கள், குறிப்பாக பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்கள் ரெகுலராக இந்த மருந்தை ஒரு 3 மாதங்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை சரியாகும். பீரியட்ஸும் ரெகுலராக வரும். பீரியட்ஸ் டைமில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். கழச்சிக்காய் பொடி, மிளகு மற்றும் பெருங்காயம் சேர்ந்த இந்த மருந்து தேனோட தினமும் காலை மாலைன்னு 500 மில்லிகிராம் அளவுக்கு தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது நமக்கு நிணநீர் சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், அழற்சி மற்றும் தொற்றை போக்கக்கூடிய மருந்தாகவும், குளிர்காய்ச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முறையற்ற மாதவிடாயை சீர் செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, காய்ச்சல் அதிகமாகின்ற பொழுது நெறி கட்டுவது என்பது இயல்பாக நமக்கு ஏற்படுகின்ற ஒன்று. அப்படி பார்க்கின்ற நிலையிலே யானைக்கால் காய்ச்சல் என்று வருகின்ற பொழுது கால் வீக்கம் ஏற்படுகிறது, தொடை இடுக்குகளிலே நெறி கட்டுகிறது. கழுத்திலே ஏதேனும் அம்மை, புட்டாளம்மை, மம்ஸ் என்று சொல்லுகின்ற வகையிலே அங்கே வீக்கம் காணுகின்ற பொழுது காய்ச்சலோடு நெறி கட்டுகின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. பற்கள் சொத்தையாக இருக்கின்ற பொழுது நெறி கட்டுவது இயல்பாகிறது. அதுபோல கர்ப்பப்பையிலே, பெண்களுக்கான கருப்பையிலே பிசிஓடி, த பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசார்டர் அல்லது டிசீஸ் என்று சொல்லுகின்ற வகையிலே நீர்க்கட்டி, த ஃபைப்ராய்டு என்று சொல்லுகின்ற நார்க்கட்டி, இப்படி கட்டிகள் ஏற்படுகின்ற பொழுது அதனாலே த இர்ரெகுலர் மென்ஸ்ட்ருவேஷன் என்று சொல்லக்கூடிய முறையற்ற மாதவிலக்கு, டிஸ்மெனோரியா என்று சொல்லக்கூடிய வலியுடன் கூடிய மாதவிலக்கு, இப்படிப்பட்ட நிலைக்கு இந்த கழச்சிக்காய், மிளகு, பெருங்காயம் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. முறையற்ற மாதவிலக்கை முறைப்படுத்துவது மட்டுமல்லாமல் கட்டிகளை கரைக்கக்கூடியதாக விளங்குகிறது. த காய்டர் என்று சொல்லக்கூடிய கழுத்து கழலையிலே ஏற்படுகின்ற வீக்கத்தையும் கரைக்க வல்லதாக இது திகழ்கிறது. நெறிக்கட்டிகளை இது வெகு சீக்கிரத்திலே விரட்டி அடித்து காய்ச்சலை தணிக்க செய்வதாக விளங்குகிறது. அந்த வகையிலே பெருங்காயம், மிளகு, கழச்சிக்காய் இந்த 3ம் சேருகின்ற பொழுது ஒரு முப்பெரும் மருந்தாகி ஒரு நல்ல மருத்துவ குணத்தை நமக்கு தந்து ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, மிக எளிதாக கிடைக்கக்கூடிய கழச்சி, மிளகு, பெருங்காயம், இதனாலே எப்படி ஒரு மருந்து செய்வது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.